பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பண்டாரப்பத்தான தக்குவா பள்ளியின் தலைவர், இந்த நிர்வாகிகள், இந்த ஹிஃபுல் மதரசாவின் நிர்வாக உறுப்பினர்கள் உட்பட இந்த ஊரின் பெரியார்கள், பெற்றார்கள், ஆசிரியர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களோ அதையெல்லாம் தாண்டி மொத்தமாக எனக்கு பெரிய சந்தோஷமான ஒரு நாள். எங்கட ஊர் பகுதியில என்னை காணாம எனக்காக வேண்டி ஏண்ட பிரச்சனை நேரம் எனக்காக வேண்டி என்ன தனி மனுஷனாக விடாம எங்கட ஒரு சகோதரனா, எங்கட ஒரு மகனா, எங்கட ஒரு கூட பிறந்தவராக மனசில் எடுத்து துவா செஞ்சு உங்களுக்கு முன்னால வந்து நின்று இன்றைக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்க செஞ்ச அந்த துவாக்களுக்கு இந்த தருணத்தை நான் நன்றி கடனாக நன்றி செல்வதற்காக வேண்டி பயன்படுத்தி கொள்கிறேன். அந்த வகையில எனக்காக வேண்டி என் குடும்பத்துக்காக வேண்டி துவா செஞ்ச அத்தனை உடன்பிறப்புகளுக்கும் என்ற அடிமனசிலிருந்து நான் நன்றி சொல்லுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அன்பார்ந்த தாய்மார்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் ஒரு குறுகிய வாழ்க்கையை தந்திருக்கிறான். அந்த வாழ்க்கையிட நோக்கத்தை அடைஞ்சவங்களாக, வெற்றி அடைஞ்சவங்களாக அல்லாஹ்வை திருப்பி போய் சந்திக்கிறதுக்கு. நாங்க இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பெற்றார்களுக்கு புள்ளகளாக பிறந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்கட வாழ்க்கையை நடத்துறதுக்கு, எங்கட மௌத்து மட்டுக்கும் உள்ள வாழ்க்கையை நடத்துறதுக்கு சில நியமத்துக்களை, சில வாய்ப்பு வசதிகளை, தொழிலை தந்திருப்பான். ஆனா அன்பார்ந்த தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்த இந்த அமானிதங்கள்ல மிக முக்கியமான அமானிதமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவதாக எங்கள் உலமாக்கள் விளங்கப்படுத்துவாங்க. அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த குழந்தை பாக்கியத்தை பத்தி சொல்ற நேரம் சிலருக்கு ஆண்களையும், சிலருக்கு பெண்களையும், சிலருக்கு ஆண்களையும் பெண்களையும், சிலருக்கு ரெண்டுமே இல்ல என்ற குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றார். இன்னைக்கு நிறைய பேர் குழந்தை பாக்கியம் தாமதமாகிறது, சஃபர்ட் ஆகி புள்ள கிடைக்கிறது பிந்துறது சம்பந்தமாக மருந்தெடுக்க நிறைய பேர் வருவாங்க. நாங்க டாக்டர்ஸ் என்று சென்ற முறையில இன்னைக்கு உலகத்துல இந்த வியாதிக்கு மட்டும் இந்த நியமத், அல்லாஹ்வுடைய குழந்தை பாக்கியம் என்ற நியமத்துக்கு மட்டும் மருந்து செய்யக்கூடிய ஒரு டாக்டராக ஆகலுமா இருந்தால் நான் நம்புறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய கோடீஸ்வரன் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பணக்காரன் பில் கேட்ஸ் அல்ல, அல்லது அதையும் தாண்டி உள்ள பணக்காரர்கள் இல்ல, அந்த நோய்க்கு அல்லது நோய் ஒன்று இல்ல, அந்த அமைப்புக்கு மருந்து 100% சக்சஸ் ஆக தாராவது ஒருத்தருக்கு செய்ய இயலுமாக இருந்தால் அவர் தான் உலகத்தில் ஆக பெரிய பணக்காரனா இருப்பார். அவ்வளவு மக்கள் தேவையோட புள்ள இல்லாத பிரச்சனைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கு செலவழிக்கிறதுக்கு இன்றைக்கு எங்கட சமூகத்துல மட்டுமல்ல உலகத்துல வாழக்கூடிய மக்கள் இந்த பிள்ளை பாக்கியத்துக்காக வேண்டி செலவழிக்கிறாங்க, தவம் இருக்கிறாங்க. ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகத்துல எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்துக்கு ஆகப்பெரிய சொத்தான நியமத்தை நாங்க நேர்வழிப்படுத்தி எங்கட மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையிலையும் நாங்க நிம்மதியாக ஆகணும்டா, நாங்க கபூர்ல எங்களை கொண்டு வந்து வச்சதுக்கு பிறகு வந்து சேரக்கூடிய 3 முக்கியமான எங்களுடைய நன்மையான விஷயங்கள்ல ஆக முக்கியமானது ஒன்றுதான் உயிரோட நாங்க விட்டுட்டு போற ஈமான் உள்ள நல்ல சாலிகான புள்ளகள், எங்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய துவாக்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்துல எங்களுக்காக வேண்டி மன்றாடக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஆகவும் வெகுமதியான ஒரு சொத்தாக இருக்குது.
அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்க ஒரு சொற்பகால வாழ்க்கைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து ஸ்ட்ரகிள் தடமாறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்க எங்கட பார்வையில சில விஷயங்கள் எங்கட கண்ணுக்கு விளங்குது. எப்படின்னா, நாங்க சில வாகனங்கள் வச்சிருக்கலும், பைசிக்கிள் ஓடையிலும், ஊடு கட்டேலும், நல்ல தொழில் செய்யலும், உலகத்தில் எங்கட கண் பார்வைக்கு விளங்கக்கூடிய இந்த வெளிப்படையான விஷயங்கள், இந்த நியமத்துக்களை எல்லாம் தாண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரு உலகத்தில் ஆகப்பெரிய புத்திசாலி என்றால், யாரு பெரிய டேலண்ட் ஆன அல்லது ஆகப்பெரிய நாலேஜ் ஆனால், நாங்க சும்மா உதாரணம் எடுத்துக்கொண்டா, உங்களோட ஊரை பொறுத்த மட்டும் இல்ல, இன்னைக்கு எத்தனை டாக்டர்ஸ் மாதிரி இருக்காங்க, எத்தனை டீச்சர்ஸ் மாதிரி இருக்காங்க, எத்தனை தொழில் செய்யறவங்க இருக்காங்க. நாங்க நினைக்கிறோம் அவங்கள் அந்தந்த துறையில திறமைசாலிகள், புத்திசாலிகள் என்று சொல்லி நாங்க யோசிக்கிறோம். ஆத்மீக ரீதியாக மௌத்துக்கு பிறகு அழிவில்லாத வாழ்க்கைக்கு தயார் செய்ய வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொல்லி தந்தாங்க, யாரு மிக பெரிய புத்திசாலி என்றால், அல்லாஹ் இந்த உலகத்துல தந்திருக்கக்கூடிய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றின முறையில அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்ட கபூலியத்தோட, அல்லாஹ்ட பொருத்தத்தோட, ரைட், உங்களுக்கு தந்த வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு தந்த நியமத்துக்களை சரிவர பயன்படுத்திட்டீங்க, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு தயார் செஞ்சிட்டீங்க, இந்த தீனுடைய வாழ்க்கைய அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளையும் நபியுடைய வாழ்க்கையும் உங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடியவர்களாக உங்களை தயார் செஞ்சு கொண்டீங்கண்டா நீங்க தான் ஆகப்பெரிய புத்திசாலி என்று சொன்னாங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, மிகவும் மிகவும் சந்தோஷமாக, உண்மையாக நானும் ஒரு கிராமம், உங்களோட மாதிரி கலாவன்னு சொல்லி ஒரு ஊர்ல இருந்து வந்தவன் தானே, ஒரு கிராமம் தானே, அந்த கிராமத்தில் உங்களே மாதிரி உம்மாமார் தானே, எங்கடையும் உம்மாமார், அந்த மாதிரி பிறந்தவன் தானே. நான் கிட்டத்தில் எங்கட குடும்பத்தை ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போற தெல்தோட்டைன்னு சொல்லுது ஒரு கிராம பகுதிக்கு போயிருந்தோம். அந்த பகுதி கிட்டத்தட்ட சரியான கூதல், நுவரெலிய மாதிரி, பேராதனி யூனிவர்சிட்டி நடுவால போகணும். அந்த ஊருக்கு நாங்க போயிருந்த நேரம் அப்ப சரியான கூதல், சுபகுடைய ஜமாத் நடக்க தொழுவணும். நாங்க போயிருந்த கொஞ்சம் பேர் சேர்ந்து போயிருந்தோம். எனக்கு சர்ப்ரைஸ், புதினமா இருந்துச்சு. நிறைய சின்ன சின்ன வாலிபர்கள், நிறைய புள்ளகள் இமாம் ஜமாத்துக்கு வந்திருந்தாங்க பள்ளியில. அதை பார்த்த உடனே பெரிய சந்தோஷம். அல்லாஹ் நேரம் குறிப்பிடப்பட்ட அமல் அல்லாஹ்விடத்துல அந்த பாங்கு சொன்னதோட எங்கிட்ட இந்த தலைய சுஜூது அல்லாஹ்வுக்கு செய்யறது தான் அல்லாஹ்க்கு இந்த உலகத்துல நிறைவேற்றப்படக்கூடிய அமல்கள்ல ஆகவும் விருப்பமான அமல். தூங்காம எலும்பி வந்து அந்த புள்ளகள் போலி அதாவது சஃப்ல நின்று தொழுறதை பார்க்கிற நேரம் எனக்கு சரியான சந்தோஷமா இருந்துச்சு. இமாம் ஜமாத் முடிஞ்சதுக்கு பிறகு, துவாவெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் பார்க்கிறேன் அந்த மாணவர்கள் ஒரு இடத்துல சேர்ந்து ஓத பார்க்கிறாங்க. நான் என்னன்னு சொல்லி விசாரிச்ச நேரத்தில் சொன்னாங்க, சார், இந்த மாணவர்கள் 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு மாணவர்களை ஒரு அசரத்துடைய ஒரே ஒரு அசரத், அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அந்த அசரத்துடைய அந்த மைண்ட் செட்டப், இந்த புள்ளகளோட குர்ஆனுடைய மாகோல்ல வச்சிருக்கணும் என்றதுக்காக வேண்டி கம்பல்சரியாக கட்டாயப்படுத்தி இந்த மாணவர்கள் சுபஹுக்கு இமாம் ஜமாத்துக்கு வரணும். ஒரு வருஷத்துல குறைஞ்சது ஒரு ஜூஸுவை பாடமாக்கணும். அதுக்கு மேல் அதிகமாக குர்ஆன்ல இருக்கக்கூடிய முக்கியமான சூறாக்களை பாடமாக்கணும் என்ற கான்செப்ட்ல, அந்த ஒரு கொள்கையில இந்த மாணவர்களை வெளியே அழைப்பிச்சு தொடங்கினார் இவரு. மாஷா அல்லாஹ், ஊர்ல எல்லாரோட சப்போர்ட்டும் வருகுது. ஒருத்தர் 2 பேரா கூடி இன்னைக்கு நிறைய மாணவர்கள் காலையில சுபவுக்கு பிறகு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாகோல்ல இந்த சுபவுடைய தொழுகைய இமாம் ஜமாத்தோட தொழுதுட்டு குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய மெசேஜ பார்த்து மனப்பாடம் செய்யறாங்க, படிக்கிறாங்க. இத படிக்கிற நேரத்துல இன்னைக்கு மாணவர்களை வளர்க்கிறது என்பது பெரிய சவால். நான் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மௌலவி கோல் பண்ணி எனக்கு சொல்றார், அன்பார்ந்த தாய்மார்களே, எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதங்களை நேர்வழிப்படுத்துறது என்றது இன்றைக்கு ஒரு சேலஞ்ச். நாங்க விரும்பியோ விரும்பாமலோ எங்கட வீட்டுல இருக்கக்கூடிய சில நவீன கருவிகள் ஊடாக எங்கட மாணவர்களுடைய உள்ளங்களை, அவர்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்குறதுக்கு சில கருவிகள் பயன்படுகிறது. நல்லது இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய தீமைகள் இன்னைக்கு புள்ளைகளை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்குது. உதாரணங்கள் அடுக்கி கொண்டே சொல்லலாம். ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு வீடுகள்லையும் நடக்கக்கூடிய அந்த அநியாயங்களை
இந்த புள்ளகள் ஒரு 15, 16, 17, 18 வயசாகுத நேரத்துல அவங்களோட மைண்ட் செட்டப் மாறுத மாதிரியும், அவங்களுக்கு பெற்றார்கள் என்ற பொறுமதி விளங்காததுனால யாரோ ஒருத்தர் வந்து இடையில ஒரு வார்த்தை பேசினது, போன்ல ஒரு மெசேஜ் அனுப்பினது, அல்லது ஏதாவது ஒரு சின்ன சாமான வாங்கி தந்த உடனே தன்னை பெற்றார்களை தாண்டி ஒரு அன்பு பாசத்தை கொடுக்கிறதும், இதனால இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக எத்தனையோ பெண்மணிகள், எத்தனையோ மாணவிகள் அவர்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்கின சம்பவத்தை நாங்கள் காண்றோம். ஆகவே ஒவ்வொரு பெற்றார்களுக்கும் அடிமனசுல கை வச்சு கேட்டீங்கன்னு சொன்னா இருக்குது ஆகப்பெரிய சேலஞ்ச், ஆகப்பெரிய போராட்டம் தான் இந்த புள்ளகளை அல்லாவுக்கு பொருத்தமானவர்களாக வளர்த்து அல்லாவுடைய ஈடேற்றம் அடைஞ்சவங்களாக மாறுவது என்பது ஆகப்பெரிய சேலஞ்சாக இருந்து கொண்டிருக்குது இந்த காலத்துல. அன்பார்ந்த தாய்மார்களே, நாங்க இந்த கிராமத்துப்புறத்தில் இருந்தாலும் அல்லாவுடைய உதவி இந்த விஷயத்த என் ஊர்ல இருந்து உங்களோட இருக்குத என்னோட கூட படிச்ச சகோதரர் தாரிக் என்னோட சொன்னார், இப்படி ஒரு விஷயம். பொதுவாக இப்பயும் நான் 11 மணிக்கு ஊருக்கு வாரேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு பயணம் போனதில் அங்கே இன்னைக்கு லேட் ஆயிருந்தால் இப்ப 12:30 1 மணி ஆகும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருப்பாங்க. இருந்தாலும் இதுவும் என்னுடைய தார்மீக கடமை என்றதுனால இந்த உம்மத்தை அல்லது எனக்காக வேண்டி நன்றி சொன்ன 100 விதமான முஸ்லிம்களுக்கும் கடமைப்பட்டவன் என்ற வகையில ஏதாவது என் மனசில் உள்ளத இந்த நல்ல விஷயத்த பெற்றார்களோட பேசணும் என்றதுக்காக வேண்டி நான் வந்தேன். பெரிய சந்தோஷம் தாய்மார்களே. நாங்க எங்களுடைய குழந்தைகளை டாக்டர் ஆக்குறது, இன்ஜினியர் ஆக்குறது, டீச்சர்ஸ் ஆக்குறது ஒரு இலக்காக இருந்தாலும் கூட அந்த இலக்கை தாண்டி அல்லாவுடைய கபூலியத்தை, அல்லாவுடைய பொருத்தம் உள்ளவர்களாக எங்கட புள்ளகளை வளர்த்தெடுக்கிறது தான் நாங்க எங்கட நீமத்துக்கு செய்யற ஆக பெரிய அமானிதம். அதுல அடிப்படையான விஷயம்தான் எங்கட புள்ளகளை நீங்க குர்ஆனோட சம்பந்தப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. நான் கேள்விப்பட்டேன், சகோதரர் டாக்டர் ஹபீப் என்னிட சொன்னார், ஒரு தனி ஒருத்தரை காட்டி, நான் எனக்கு அந்த சகோதரர் காட்டி அவருடைய முயற்சி தான் இன்றைக்கு இந்த அளவு விருட்சமா இந்த அளவு பெருசாக வளர்ந்துருக்குது. நீங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பங்களிப்பால கிட்டத்தட்ட 7 ஸ்டாஃப், 4 லேடிஸ் அப்படியா ஸ்டாஃப் இங்க இருக்குது. கிட்டத்தட்ட 7 மௌலவியாக்களை கொண்டு இயங்கக்கூடிய இந்த பார்ட் டைம் மதரசால நாங்கள் துனியாவுடைய கல்வி, ஆகரத்துடைய கல்வி என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி பெருசா நான் பிரிக்கிறது இல்லை. அல்லாஹ்வை அடைஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வியினூடாக நீங்க ஒரு டாக்டராக இருக்கிறீங்க, அந்த தொழில் ஊடாக அல்லாஹ்வை உங்களுக்கு அடைஞ்சு கொள்ள இயலும் என்றால், அந்த தொழில் ஊடாக உங்களுக்கு மக்களை அல்லாஹ்வோட இணைக்க இயலும் என்றால் அதுதான் உங்களுடைய சீரான கல்வி. உங்களை நேர்வழிப்படுத்துது, எங்கேக்கு கொண்டு போய் சேர்க்குதுண்டா அல்லாஹ்விடத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்குது. அல்லாஹ்வோட முகப்பத்தை, அல்லாஹ்வுடைய உதவியை உங்களுக்கு கொண்டு சேர்க்குதுண்டா அதுதான் உங்களுக்கான சீரான கல்வி. ஆகவே அன்பார்ந்த தாய்மார்களே, கிராமமாக இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள், பண்டாரப்பத்தானையாக இருக்கட்டும், கட்டுக்களியாக இருக்கட்டும், மடாட்டுக்கமையாக இருக்கட்டும், போராப்பலையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கிறது. இந்த மாதிரியான ஒரு பார்ட் டைம் மதரசாக்கள் இருந்து ஹாஃபில்கள், குர்ஆன சுமந்த மாணவர்கள் வாருது. இன்னைக்கு என்னோட படிச்ச ஒரு கூட்டாளி இருக்கிறார், டாக்டர் நௌஷாத் அலி என்று. அவர் ஒரு ஹார்ட் சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட். அவர் ஒரு ஹாஃபில். அவருடைய தரஜா அல்லது அவருடைய பொறுமதியை நீங்க கொஞ்சம் சும்மா யோசிச்சு பாருங்க. எப்படி என்று அல்லாஹ்விடத்துல குர்ஆன சுமந்த, ஒரு நாளைக்கு எத்தனையோ ஜூஸ் அவர் போற வார நேரங்களில் ஓதிக்கொண்டு வராரு. அவரோட மகன் யூகேல ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு ஹக்கானியா மதரசால பார்ட் டைம் இல்ல ஃபுல் டைம் மதரசால இஃபுலுக்கு போட்டு அங்க லோக்கல் சிலபஸ்ல படிப்பிக்கிறாங்க. படிப்பிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு ஆயினத்து நேரத்துல அவர் இப்ப 1.5 வருஷத்துல 18 ஜூஸுக்கு மேல பாடமாக்கி இருக்கார். அவருக்கு தெரியும் அதுல தரஜா, உங்களுக்கும் தெரியும் தானே. அதால தானே நீங்க மெனக்கட்டுறீங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆக பொறுமதியான பொக்கிஷம் என்னண்டா இந்த தீன், இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ், நபியுடைய வாழ்க்கை. ஆகவே நாங்க ஒரு நாளும் கை சேதப்பட தேவையில்லை. உரிய முறையில இந்த தீனுடைய பக்கம் எங்கட புள்ளைகளை சாட்சி விட்டோம் என்றால், அந்த தீனுடைய முகப்பத்தை, அந்த நேசத்தை சாட்சி விட்டோம் என்றால் அதுதான் எங்களுக்கு மிஞ்ச போற ஆக பெரிய பொக்கிஷம். அன்பார்ந்த தாய்மார்களே, நான் ஒரு முக்கியமான ஒருத்தருடைய பயான்ல கேட்கிற நேரத்துல ஒருத்தர் வந்து அந்த பயான்ல எப்படி சொல்றான்னு சொன்னா, தீனுடைய மகத்துவத்தை பத்தி சொல்ற நேரத்துல எங்கட புள்ளைகள் சில நேரம் தூங்குறாங்க, சுபகுடைய நேரம். அல்லாஹ் சொல்றான் 7-10 வயசு வரைக்கும் சொல்லுங்க, அடிச்சு சரி அனுப்புங்க, அதுக்கு பிறகு சொல்றேன். எங்களுக்கு சில தாய்மார்களுக்கு
குழந்தைகளை தொழுவுறதுக்கு எழுப்புறதுக்கு பயம், குழந்தைகளை எழுப்பினா கரைச்சல், எழுப்புறதுக்கு விருப்பம் இல்லை. அதை ஒரு உதாரணம் சொல்லி சொல்றா. எப்படி என்றா, உங்களோட வீட்டுல நெருப்பு பத்திட்டு இருக்குது, புள்ள படுத்துட்டு இருக்கிறான், நீங்க அந்த புள்ளைய பாவம் படுத்துட்டு இருக்கான், தூக்கம் கலைச்சப்படாது, இல்லாட்டி குழம்புவான் எழுப்பினா நீங்க எழுப்பாம இருப்பீங்களா? கட்டாயமாக அவனை தூக்கி எழுப்பிட்டு எடுத்துட்டு ஓடிடுவீங்க நீங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகள்லையும் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்குது. எங்களோட ஈமான விட்டு எங்களை தூரமாக்க. அன்பார்ந்தவர்களே, உங்களோட புள்ளைகள் உலகத்துல எந்த லெவல்லையும் வளரட்டும், எந்த விஷயத்தையும் படிக்கட்டும், எந்த விஷயத்திலையும் ஒவ்வொரு துறைகளையும் எங்கட கிராமத்து புறத்தில இருந்து எங்கட புள்ளைகள் ஹபீப்னு சொல்லி எங்கட புள்ள. நான் சொல்லுவேன், தம்புள்ள ஏதாவது வேலை செய்யணுமா, நான் சொல்லுவேன் என் புள்ளதான் ஹபீப், ஆண்ட போங்க செஞ்சு தருவான் எத்தனை விஷயத்தை. அதே மாதிரி இப்பதான் அறிஞ்சு கொண்டேன், யூனானி மெடிசின் இப்போலோ கமல டாக்டரா இருக்காரு அவர் நானான்னு சொல்லி சொன்னாங்க. எங்கட புள்ளைகள் தான். அந்த புள்ளைகள்கிட்ட சமூக உணர்வு இருக்கணும், தனக்குண்டு இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்யணும் என்ற ஒரு பொறுப்பு இருக்கணும். தாரிக் சொன்னார், இந்த ஊர்ல சமூக உணர்வோட ஆரம்பத்தில் இந்த பணிகளை தொடங்கினது டாக்டர் ஹபீப் தான். சந்தோஷமா இருக்குது. ஆகவே அன்பார்ந்த தாய்மார்களே, உங்களோட குழந்தைகளையும் அல்லாவோட தொடர்புள்ள குழந்தைகளாக, ஈமான் உள்ள குழந்தைகளாக ஆக்குவதன் ஊடாக உலகத்திலையும் சந்தோஷம் அடைஞ்சு கொண்ட, அல்லாடத்திலையும் ஈடேற்றம் அடைஞ்ச பெற்றார்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தல்ல அவங்களுக்கு தரணும் என்று நான் துவா செய்கிறேன். மிச்சம் சந்தோஷமாக இருக்குது. மிக நீண்ட நேரம் பேசுறது இல்லை, உள்ளத்துல இருக்கக்கூடிய சில உண்மையான உணர்வுகளை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். உங்களை பார்த்தா ஒரு வகையில் எனக்கு பொறாமையாக இருக்குது. ஏண்ட மகனையும் நான் ஹிஃபுல்ல செய்யணும் மகன் என்று குருநேகலில் இருக்கிற நேரத்துல தெளியாக மதரசால கொண்டு போய் ஓத விட்டு ஒரு 6 மாசம் ஓதி ஒரு 2 ஜூஸ் மனப்பாடமாக்கினார். அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை சிக்கல் அதோட எல்லாம் ட்ரொப் ஆயிடுச்சு. கல்முனை கொழும்பு அங்கே இங்க சீரஞ்சதால எனக்கு பெரிய கவலையா இருக்குது. ஆகவே இந்த முயற்சி யார எண்ணமோ இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அல்லாடத்தில இருந்து பெரிய கூலி, பெரிய பொக்கிஷமான கூலிகள் எல்லாம் அவங்களுக்கு வச்சிருக்கான். இந்த முயற்சி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த பணியை செஞ்சுட்டு போறதுல பொருளாதார பிரச்சனைகள் வரும், சில பிரச்சனைகள் வரும். ஆனாலும் அந்த பிரச்சனைகளை முகம் கொடுத்து இந்த நல்ல பணியை நீங்க செஞ்சுட்டு போறதன் ஊடாக உங்களோட கிராமத்துல இன்னும் ஒரு 5 வருஷத்துல யோசிச்சு பாருங்க எத்தனை ஹாபில்கள் உருவா இருப்பாங்க. இந்த ஹாபில்கள் O level செய்யறாங்க, A level செய்யறாங்க. எங்களுக்கு நாளை போனா செல்லும் எங்கட பண்டராப்பத்தானையில இருந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டில ஒரு புள்ள இருக்கிறான் அப்பா, அவன் ஒரு ஹாபில், ஒரு லேடி டாக்டரா இருக்கிறா, ஒரு ஹாபில். இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் உதவியில இன்டர்நெட்ல என்ன கிளாஸஸ் இருக்கிறாங்க, குர்ஆன் ஓதி விக்கிறாங்க. இங்க இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாக்கியத்தை பரக்கத்தை தருவான். அடுத்த விஷயம் தான் அன்பார்ந்த தாய்மார்களே, உலகத்துல நாங்க வாழுத காலத்துல சல்லி கிடைக்கிறதன் ஊடாக சந்தோஷம் வரும் என்ற மைண்ட் செட்டப்ப, சல்லிதான் வாழ்க்கை சின்ன செட்டப்ப, படிச்சா டாக்டர் ஆகலாம், டாக்டர் ஆகினா கார் வாங்கலாம், டாக்டர் ஆகினா ஊடு கட்டலாம் என்ற செட்டப் போட்டு நாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் கான்செப்ட் என்னன்னா, படிச்சா டாக்டர் ஆகலாம், டாக்டர் ஆகினா நல்ல பணிகளை செய்யலாம், மக்களுடைய வேதனையில இருந்து விலகிறதுக்கு, அவங்கள நோயிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு உங்களோட பணியை நல்ல பணியா அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யலாம். இதனூடாக நீங்க மற்றவரை உடவும் அல்லாஹ்விடத்துல ஈடேற்றம் அடைவீங்க, அல்லாஹ்க்கு நெருக்கமான மூமினாக ஆகுவீங்க. உங்களோட நோக்கம் அல்லாஹ்ட கபூலியத்தான். மௌத்தாகிற நேரத்துல அல்லாஹ்ட பொருத்தத்தோட உங்களோட மௌத் வரணும் என்றதைத்தான் நாங்க சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு நவீன மாடர்ன் வேர்ல்ட்ல மாடர்ன் போன் யூஸ் பண்றது, அல்லது நாங்க வெஹிக்கல் யூஸ் பண்றது, வீடு கட்டுறது, ஏசி பூட்டுறது, இந்த உலகத்துடைய பார்வையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாங்க ஏமாந்தவர்களாக ஆகிவிடக் கூடாது. எங்களோட குழந்தைகளுக்கு சிறந்த பண்புகளை, நல்ல உணர்வுகளை, சமூகத்தை பத்தி யோசிக்க கூடியவங்களாக, சமூகத்தினுடைய பொறுப்புகளை, மற்ற பிள்ளையுடைய தலையை தடாவினா ஏண்ட வீட்டுல புள்ள வளரும் என்று சொல்லுவாங்க. ஆகவே அன்பார்ந்த தாய்மார்களே, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் தான். நாங்க டவுன்ல மாதிரி பக்கத்து வீட்டுல உள்ளவங்க நீங்கால வீட்டுல தெரியாதவங்க இல்ல. நாங்களும் முந்தி ஸ்கூல் போற நேரத்துல அப்படியே ஸ்கூல் போற வீடு அதாவது ஒழுங்கு பாதையால போவோம். அந்த நேரத்துல எங்களுக்கு ஷோரூட்டின அல்லது எங்களை பராமரிச்ச எத்தனையோ தாய்மார்களை நாங்க இன்றைக்கும் பார்க்கிறோம். அந்த மாதிரி தான் நீங்களும் அடுத்த பிள்ளைகளுக்கு உங்களோட வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. எந்த நேரமும் இந்த கிராமம் ஒரு மார்க்கத்தோட, அல்லாட
அல்லாஹ்வுடைய உதவிய இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கிராமமாக மாறணும். அதுக்கு என்ன செய்யணும்டா, இந்த குழந்தைகளை அல்லாஹ்விடத்துல கையேந்தக்கூடிய குழந்தைகளாக நீங்க ட்ரெயின் பண்ணக்கூடிய இந்த சுபகுடைய நேரத்தில் எழும்புறது இருக்குது, உங்களுக்கு மறைமுகமான அல்லாஹ்வோட உதவியை கொண்டு வந்து சேர்க்கும். அதோட நன்மைகளை இந்த பெற்றார்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இது ஒரு வித்தியாசமான விஷயம். சில விஷயம் பாப்பா எங்கட புத்திக்கு பிடிபடாது. ஏன்னா கையில விலங்கு போட்டு என்ன ஜிப்ல ஏத்தி அப்படியே 4 ஜிப் முன்னுக்கு 3 ஜிப் பின்னுக்கு வார நேரத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஒரு டாக்டரா வாழ்ந்தவன், 1க்கு 4 டிரைவர், 1க்கு 5 வாகனம் கூடுவோனுமா அல்லாஹ் துனியாவையும் தந்திருந்தான். ஆனா என் மனசுல வந்த ஒரே ஒரு ஹிம்மத்தான முடிவு என்னண்டா, அன்பா அந்த தாய்மார்களே, நாங்க உங்களோட கிராமத்துல இருந்த அல்லாட நாட்டம் இல்லாம ஒரு அணுவும் அசையாதுண்டால் என் கையில தாருக்கு விலங்கு போடலும். அல்லாட முடிவு இல்லாம என்ன இவங்க அரெஸ்ட் பண்ண இயலுமா? இயலாது. அல்லாஹ் அறியாம நடக்குதா? அறிஞ்சுதான் நடக்குது. ஆகவே இந்த பிரச்சனையை உண்டாக்கின ரப்பு தான் இந்த பிரச்சனையை முடிவாக்கணும். நான் அல்லாஹ்விடத்துல சொல்லிட்டு ஏறுதன் ஜிப்ல, யா அல்லாஹ் இந்த கை விலங்க கண்ணியப்படுத்துற சக்தியும் கேவலப்படுத்துற சக்தியும் உனக்கிட்ட தான் இருக்குது. நான் உன்னை நம்பித்தான் போறேன் யா அல்லாஹ், உன்னை நம்பித்தான் போறேன் என்ற ஒரு உதிப்ப அல்லாஹ் உள்ளத்துல போட்டான். அன்பார்ந்தவர்களே, சூழ்ச்சிக்காரர்களுக்கு ஆகப்பெரிய இந்த ஈமானத்தான் நாங்க எங்க பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். உலகத்துல எந்த நிலைமை நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ரப்பு எங்களோட இருக்கிறான். ரப்போட பெரிய ஆள் ஒன்று தேவையா? சில மக்கள் நான் ஊர்களுக்கு போனா அரசியல் பேசுவாங்க. நான் விரும்புறேன், நான் அரசர்களுக்கும் அடியார்களுக்கும் இடையில கனெக்ஷன் உண்டு பண்றதுதான் அரசியல் என்றது. இலங்கை என்று சொன்னது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குட்டி நாடு. இந்த நாட்டில் ஒரு அரசன், அவனுக்கு கீழால் எத்தனையோ அமைச்சரவைகள், உலகத்தில் இல்லாத அளவு அமைச்சரவைகள், மரத்துக்கு ஒரு அரசன், வேருக்கு ஒரு அமைச்சர், அப்படின்னு நிறைய அமைச்சுக்கள். இந்த அமைச்சில இருந்து அரசன் இருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு சொல்லித்தான் அரசாங்கத்தில் அரசியல் ஈடுபடுறது. ஆனால் முழு இலங்கையும் சேர்ந்து ஒரு சமூகத்தை அடிச்சு முழுத்தாட்ட போன நேரத்துல ஏதாவது ஒரு அமைச்சரவை, ஏதாவது ஒரு தனவந்தர்கள், பணக்காரர்கள், இல்லாட்டி படிச்ச பெரிய மட்டத்தில் உள்ளவங்க பாதுகாக்க இயலாது. யா நப்சின்னு ஒரு கட்டம் 2019 இருந்த நேரத்துல அன்பா அந்த தாய்மார்களுடைய இந்த உம்மத்தினுடைய தஹஜ்ஜத்தும் தொழுகையும் துவாக்களும் எங்களை வெளியே கொண்டு வந்துச்சுதா அல்லது இந்த அரசியல்வாதிகள் எங்களை வெளியே கொண்டு வந்தாங்களா? ஆக அன்பா அந்த தாய்மார்களே, உங்கள்ட்ட அன்பாக நான் கேட்டுக்கொள்றேன், முழு உலகத்தில் ஏற்படக்கூடிய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கும் தீர்வை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதன் ஊடாக மட்டுமே வச்சிருக்கிறான். அவங்க நினைச்சாங்க அம்பானைக்கு எங்களுக்கு தந்து 25 வருஷம் இனி ஆட்சியை மாத்தேலாண்டு நினைச்சாங்க. ஆனா உங்களுடைய கைகள் அல்லாஹ் வெறும் கைகளாக மாத்தல்ல, வெறும் 2 வருஷத்துல அல்லாஹ் நிலைமைகளை புரட்டி போட்டான். செங்கடல் எப்படி உருவாச்சுது? அல்லாஹ் புரட்டி போட்டான். ஆக அன்பார்ந்த தாய்மார்களே, திருப்பி ஒரு விஷயத்தை சொல்றதுண்டா, உங்களோட புள்ளைகளை தீனுள்ளவர்களாக வளர்த்தெடுங்க. உங்களுக்கு அது மட்டும்தான் ஒரு ஆதாரம், அது மட்டும்தான் உங்களோட மௌத்துடைய நேரத்துல நிம்மதியான மௌத்தை கொண்டு வந்து சேர்க்கும். தீன் இல்லாம உலகத்துல டாக்டர் ஆக்கி போட்டு அல்லது ஏதோ அரசியல்வாதி ஆக்கி போட்டு எந்த துறையில போனாலும் எங்கட மௌத்து ராகத்தா வர மாட்டாது. மௌத்தை நாங்க சந்திச்சுதான் ஆகணும். ஆகவே எங்களுடைய மௌத்து, அதுக்கு பிறகுள்ள வாழ்க்கை ஈடேற்றமாகணும். அது வரைக்கும் உள்ள வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு மட்டும் வெல்லக்கூடிய, அல்லாஹ்ட கையேந்தி அல்லாஹ்விடத்துல இருந்து அவனுடைய அருளை, எவ்வளவு வாழ்க்கையில இருள் வந்தாலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகள் பாக்கியங்களாக ஆக்குவதற்குரிய அடித்தளமாக இந்த பள்ளி அல்லாஹ் கபூல் செய்யணும் என்று துவா செய்கிறேன். இந்த ஹிஃபுல் மதரசாவை அல்லாஹ் அதாவது கபூல் செய்ய வேண்டும் என்றும் துவா செஞ்சு கொள்கிறேன். இதன் ஊடாக எதிர்காலத்துல இந்த ஹிஃபுல் மதரசாவை மையப்படுத்தி இந்த கிராமமானது ஈமானியத்தான கிராமமாக, தீனுள்ள கிராமமாக, மக்கள் தாய்மார்கள் தொழுகையோடும் திக்ரோடும் தஹஜ்ஜத்தோடும் உருவாகக்கூடிய ஒரு சமூகமாக கட்டி எழுப்பப்படணும் என்றும்
நான் அரசியல் பேசல, அல்லாஹ்வை பேசுறேன். அல்லாஹ்வுக்கு உள்ள மக்களாக மாறுங்க, அல்லாஹ் உங்களோட முழு பொறுப்புகளையும் ஏற்பான். அல்லாஹ் இடத்துல கையேந்துங்க, எந்த விதமான சந்தேகமும் இல்லை, அல்லாஹ் உங்களோட பிரச்சனைகளை தீர்ப்பான். இதுதான் நாங்க செய்யக்கூடிய ஆகப்பெரிய பணி. ஆகவே இந்த பணியில அல்லாஹ்வுடைய அன்பை அடைஞ்சு கொள்ளக்கூடிய இந்த இன்டர்னல் எங்கட உள் மனசு ஈமானுடைய இந்த பக்குவத்தை அடைஞ்சு கொள்ளக்கூடிய அந்த ஆத்மீக ரீதியான ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இந்த முயற்சி அல்லாஹ் கபூல் செஞ்சு எதிர்காலங்கள்லையும் இன்ஷா அல்லாஹ் இந்த மாணவர்கள் எங்களை ஓவர்டேக் பண்ணி மேல வந்து இந்த சமூகத்தினுடைய பொறுப்புகளை ஒவ்வொரு தராதரத்தில் இந்த எடுக்கிற நேரத்தில் ஈமான் உள்ளவர்களாக இவங்க நடக்கிறது, இவங்க பேசுறது, இவங்க குடுக்கல் வாங்கல் செய்யறது, ஒரு முஸ்லிம் இப்படித்தான் வாழணும் என்றதை அது செய்கை மூலமாக தௌவத்தாக ஆக்கி அல்லாஹ் இந்த இலங்கையில வாழக்கூடிய முழு மக்களுக்கும் ஈமானியத்தை அல்லது தீனுடைய வெளிச்சத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த ஊர் அல்லாஹ் காரணமாக ஆக்கி வைக்கணும் என்று என்னை இந்த ஷோர்ட் டைம்ல கூப்பிட்டு உங்களோட கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த இந்த ஏற்பாட்டு குழுவுக்கு நன்றி கூறி உங்கள்ட்ட இந்த அவசரமா விடைபெற்று செல்ல இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்கள்ல இதே மாதிரி மனசு திறந்து ஹார்ட் டு ஹார்ட் டோக், இதயத்துல இருந்து இதயத்துக்கு அல்லாஹ்வை பத்தி பேசுற வார்த்தைகளை பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தரணும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு மாணவன் எந்த துறையில் அவன் வந்தாலும், அது வைத்தியத்துறையாக இருக்கலாம், ஏனைய பீடங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவன் அந்த துறையில் வருவதென்றால் மார்க்கம் இல்லை என்றால் அதில் எந்தவித அர்த்தமும் கிடையாது என்கின்ற பல ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் இந்த நாட்டிலே அவருக்கு நடைபெற்ற பல்வேறுபட்ட இன்னல்களை சந்தித்து பல இன்னல்களுக்கு உள்ளாகிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் தன்னுடைய அனுபவ பகிர்வுகள் மூலம் எமது இந்த பள்ளிவாசலிலே வைத்து எமது அறிவுக்கு விருந்தாகவும், ஒரு வைத்தியரை போன்றே அவர் உரையாற்றாமல் ஒரு மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு ஆலிம் எவ்வாறு உரையாற்றி அறிவுக்கு விருந்தாக மார்க்கத்தை சொல்ல வேண்டுமோ அந்த அடிப்படையில் சொன்னார். எனவே அவருடைய ஆரோக்கியத்திலும் அவருடைய சேவையிலும் அவருடைய எதிர்காலத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும். எங்களுடைய இந்த ஹிப்புல் மதரசா நிர்வாக சபை அவரை அழைத்து இந்த இடத்திலே அவருக்கு ஒரு பேச்சையும் வழங்கி அதை அறிவுக்கு விருந்தாக விட்டு சென்றமைக்கு அந்த ஹிப்புல் மதரசா நிர்வாகத்தினருக்கும் எமது நன்றிகளை கூறுவதோடு எமது அழைப்பை ஏற்று வருகை தந்த வைத்திய அதிகாரி டாக்டர் ஷாஃபி ஷாப்தீன் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா.